அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மகளிருக்கு உரிமை தொகையானது குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 2000 ரூபாயாக மாதந்தோறும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புதிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அறிவிப்புகளாக 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாகும், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, மாநகரங்களில் கட்டணமில்லா பேருந்து, இலவச பேருந்து பயணத்திற்கு இந்த திட்டத்தின் மூலமாக வழிவகை செய்யப்படும், மகளிருக்கான உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மேலும் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் வாகனம் வாங்கும் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் தேர்தல் அறிக்கை அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். மகளிர் நலன் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இப்போது மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் வழங்குவது போல 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் இன்று அறிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கையும் விரைவில் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனால் அதிமுக தேர்தல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி, அதன் பின்னர் தேர்தல் அறிக்கை அனைத்திலும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு வருவதை இந்த தேர்தல் அறிக்கை வெளியீட்டின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள்: அம்மா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும் 1, 2வது 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க தலா 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த 6 அறிவிப்புகளையும் நாம் இப்போது பார்க்கலாம். இன்றைய முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள 6 முக்கிய அறிவிப்புகளை பார்க்கலாம். முதல் அறிவிப்பு: குலவிளக்கு என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 2வதாக ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும், மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 3வது தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்ற அறிவிப்பை 3வது தேர்தல் அறிக்கை வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார். 4வது தேர்தல் அறிக்கை வாக்குறுதியாக அம்மா இல்லம் என்ற புதிய திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்குறுதியை அளித்திருக்கிறார். 5வதாக பெண்களுக்கு, அதாவது 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 6வதாக மகளிருக்கு இந்த இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு 25,000 ரூபாய் மானியமாக 5 லட்சம் மகளிருக்கு அந்த 25,000 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் 6வதாக வெளியிட்டிருக்கிறார்.